சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தது. கோவையில் கிங் ஜெனரேஷன் கிறிஸ்தவ பிரார்த்தனை கூடம் நடத்தி வரும் மத போதகர் ஜான் ஜெபராஜ் கடந்த ஆண்டு 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரின் பேரில் காந்திபுரம் மகளிர் போலீசார் பாக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்தனர். இவ்வழக்கில் கைது செய்யப்படாமல் இருக்க உயர்நீதிமன்றத்தில் ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி சுந்தர் மோகன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தலைமறைவாக இருந்த ஜான் ஜெபராஜ் கடந்த 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டு விட்டதாக அறிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜான் ஜெபராஜின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் கரிகட்டி கிராமத்தில் நிலம் கையகப்படுத்துவதற்காக வந்த NLC அதிகாரிகளின் வாகனத்தை கிராம மக்கள் சிறைப்பிடித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. NLC நிறுவனத்தின் 2வது சுரங்க விரிவாக்கப் பணிகள் கரிவெட்டி கிராமத்தில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இழப்பீட்டுத் தொகையும் வேலை வாய்ப்பும் வழங்காமல் கிராமத்திற்கு செல்லும் சாலையை துண்டிக்க முயன்ற NLC அதிகாரிகளின் வாகனத்தை கிராம மக்கள் திடீரென்று சிறைப்பிடித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அவர்களிடம் ஆட்சியர் அலுவலகத்தில் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் தனியார் பள்ளி வகுப்பறையில் மாணவனை சக மாணவன் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பான நிலையில் மாணவர்களின் பைகளை சோதனை செய்ய மாவட்ட முதன்மை கல்வித்துறை அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே அரசு பள்ளிகளில் சோதனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இனி தனியார் பள்ளிகளிலும் சோதனை செய்யப்படும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் தெரிவித்தார். இதற்கிடையே வெட்டுப்பட்ட மாணவனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க மறுப்பதோடு பணம் கேட்டு மிரட்டுவதாக கூறி பாதிக்கப்பட்ட மாணவனின் குடும்பத்தினர் மருத்துவமனை முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அவங்க ஒன்றும் சொல்ல சார், நிர்வாகத்திலேருந்து PT சார் மட்டும் தான் சார் வந்திருக்காரு. ஸ்கூல்ல இருந்து யாரும் வரல சார். பிரின்சிபாலோ வரல, கரஸ்பாண்டரோ இல்லை ஒரு ஸ்கூல் நிர்வாகம் சார் யாரும் வரல சார். கண்டிப்பாக இருக்காது சார். அவங்க ஃபேமிலி பின்புலத்தை நம்ம கண்டிப்பாக விசாரிக்கணும் சார். அவங்க பையனுடைய அப்பா, ஏன்னா அந்த பையன் இவ்வளோ மோட்டிவாக இன்னைக்கு இந்த பையனை கொலை பண்ணணுங்கிற மோட்டிவாக வீட்டிலேருந்து அருவாளை கொண்டு வந்திருக்கான். அவன் எத்தனை நாள் பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கான்னு தெரியல. இன்னைக்கு தான் அவனுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு, இன்னைக்கு தான் வெட்டியிருக்கான். அதுவும் ஒரு காய 3 இடத்துல 7 ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க. இது பலத்த காயமடைஞ்சு இப்போ சீரியஸான நிலைமையில் படுத்து கிடக்கான். இதுக்கு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்குன்னு இன்னும் வரைக்கும் எனக்கு தெரியல சார். அவங்க சாட்டை யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருப்பவர் சாட்டை துரைமுருகன். இவர் சாட்டை என்ற யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்தி வருகிறார். அதில் இவர் கூறும் கருத்துகள் பல நேரங்களில் பெரும் சர்ச்சையை கிளப்பும். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டிருக்கும் அறிக்கை ஒன்றில் திருச்சி துரைமுருகன் நடத்தும் சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அதில் வருகின்ற கருத்துகள் செய்திகள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்தாகும், அவற்றுக்கு எந்த வகையிலும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பு ஏற்காது என்றும் அவர் உறுதிபட கூறியுள்ளார். நெல்லையப்பர் கோயில் நிலத்தை மத்திய அரசு நிறுவனம் ஆக்கிரமித்துள்ளதாக தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. நெல்லையப்பர் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டெடுத்து முறையாக பராமரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் திருத்தொண்டர் சபை அறக்கட்டளை சார்பில் உயர்நீதிமன்ற அமர்வில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ஸ்ரீமதி அமர்வு நெல்லையப்பர் கோயிலுக்கு சொந்தமான சொத்துகள் மற்றும் அவற்றின் பராமரிப்பு குறித்து தமிழக உள்துறை மற்றும் வருவாய்த்துறை செயலர்கள், இந்து சமய அறநிலையத்துறையின் ஆணையர் ஆகியோர் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்தனர். வரும் 17ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்பில் மாலை 6:30 மணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டத்தில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் புதிய தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நிகழ்த்திய சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சோதனைக்கு வந்த நாளில் முதல் தகவல் அறிக்கையை தவிர வேறு எந்த ஆதாரமும் அமலாக்கத்துறை வசம் இல்லை என்றும் எந்த வழக்கின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை தெரிவிக்கவில்லை என்றும் டாஸ்மாக் தரப்பில் கூறப்பட்டது. இதையடுத்து டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் விசாரணையை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். கோவையில் கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் ரூபேஷ் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டார். போலி ஆவணங்கள் மூலம் சிம் கார்டுகள் வாங்கியது, அரசுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டியது என்பன உள்ளிட்ட வழக்குகளில் கடந்த 2015ஆம் ஆண்டு கேரளாவைச் சேர்ந்த மாவோயிஸ்ட் ரூபேஷ் மற்றும் அவரது மனைவி சைனி ஆகியோர் கோவை அருகே கைது செய்யப்பட்டனர். இதில் சைனி ஜாமீனில் வெளியே இருக்கிறார். வழக்கின் விசாரணை கோவை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் விசாரணைக்காக இன்று ரூபேஷ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணைக்கு பின்னர் ஜூன் மாதம் 11ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு முக்கிய குற்றவாளி சயானுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கொடநாட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பாக கோவை சிபிசிஐடி கூடுதல் எஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 500க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டு 250 பேரிடம் வாக்குமூலமும் பெறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கேரளாவைச் சேர்ந்த சயான் வரும் 17ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே மின்கம்பத்தை தாங்கும் ஸ்டே கம்பியை வாசல் படியின் நடுவே வைத்து வகுப்பறை கட்டடம் கட்டியது அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது. கொண்டலூர் ஊராட்சி தொடக்கப் பள்ளியில் 17,30,000 ரூபாய் மதிப்பில் கூடுதல் வகுப்பறை கட்டடம் கட்டப்பட்டது. இந்த கட்டடத்தின் அருகே உள்ள மின்கம்பத்தை தாங்கும் ஸ்டே கம்பியை அகற்றாமல் வகுப்பறை கட்டடத்தின் படியில் வைத்தே கட்டியிருப்பது அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. மாணவர்களின் நலனை கண்டுகொள்ளாமல் கட்டப்பட்ட கட்டடம் குறித்து கிராம மக்கள் தரப்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமலேயே இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பள்ளி மாணவர்கள் வளாகத்தையும் நீர்த்தேக்க தொட்டியையும் துடைப்பம் வைத்து சுத்தம் செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. ஆவாரக்குப்பத்தில் செயல்படும் அரசு நடுநிலைப் பள்ளியில் நிகழ்ந்திருக்கும் இந்த சம்பவத்தின் வீடியோ வெளியான நிலையில் படிக்க வரும் மாணவர்கள் கையில் துடப்பத்தை கொடுத்து சுத்தம் செய்ய வைக்கும் ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்களின் பெற்றோரும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் லேப் டெக்னீஷியனை தூய்மை பணியாளர்கள் தாக்கியதால் பரபரப்பு நேரிட்டது. ஒப்பந்த தூய்மை பணியாளர் உமா மகேஸ்வரி என்பவர் காலணி அணிந்தபடி எக்ஸ்ரே அறைக்குள் சென்றதாகவும் அப்போது அங்கிருந்த லேப் டெக்னீஷியன் ராஜ் அவருடன் தகராறில் ஈடுபட்ட காலணியால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து உமா மகேஸ்வரி சக பணியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே சம்பவம் குறித்து மருத்துவ அலுவலர் ராஜை விசாரித்த நிலையில் அவரது அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்த லேப் டெக்னீஷியனை தூய்மை பணியாளர்கள் சரமாரியாக தாக்கினர். இது தொடர்பாக அருப்புக்கோட்டை நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்பாக நடனமாடும் நகைக்கடையான பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம் ஆஜரானார். வரிச்சியூர் செல்வத்துக்கும் அவரது கூட்டாளியான அல்லம்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமாருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக செந்தில்குமாரை வரிச்சியூர் செல்வம் தரப்பினர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ததாக செந்தில்குமாரின் மனைவி விருதுநகர் கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். விருதுநகரில் உள்ள 2வது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெறும் இந்த வழக்கு விசாரணையில் இன்று ரவுடி வரிச்சியூர் செல்வம் ஆஜரானார்.
இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதித்துறை நடுவர் ஐயப்பன் உத்தரவு பிறப்பித்தார். நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட கூடுதலாக பொழிய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலகட்டங்களில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் சராசரியாக 87 சென்டிமீட்டர் மழை பதிவாகும் நிலையில் நடப்பாண்டில் 105% வரை மழை பதிவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக பதிவாக கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி அமைந்த பின் முதன்முறையாக மே மாதம் 2ஆம் தேதி அதிமுக செயற்குழு கூடுகிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைப்பதாக எடப்பாடி பழனிசாமி உடனான செய்தியாளர் சந்திப்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார். பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விலகி நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மே 2ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் அமைந்திருக்கும் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. கட்சியின் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் தவறாமல் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கின் விசாரணை 3 மாதங்களில் முடிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி 67 பேர் உயிரிழந்தனர். இவ்வழக்கில் 21 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சிபிஐ விசாரணை நடத்தி வந்தது. இந்நிலையில் வழக்கில் கைதான கண்ணுக்குட்டி, தாமோதரன் ஆகியோர் ஜாமீன் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் விஷச்சாராயம் தொடர்பான வழக்கு 3 மாத காலத்தில் விசாரித்து முடிக்கப்படும் என்றும் இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வழக்கில் எத்தனை பேர் விசாரணையில் இருக்கின்றனர் என்பது தொடர்பாக பதிலளிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். தனுஷ் நடித்துள்ள குபேரா படத்தின் முதல் பாடலுக்கான ப்ரோமோ வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா உள்ளிட்ட பலர் நடிக்கும் திரைப்படம் குபேரா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம் என பேன் இந்தியா மொழிகளில் உருவாகும் குபேரா படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார். இந்நிலையில் குபேரா திரைப்படத்தின் முதல் பாடலுக்கான ப்ரோமோ தற்போது வெளியாகியுள்ளது. போய் வா நண்பா என தொடங்கும் இந்த பாடலை விவேகா எழுத தனுஷ் பாடியிருக்கிறார். இந்த ப்ரோமோ வீடியோ ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றிருக்கும் நிலையில் இந்த பாடல் வரும் 20ஆம் தேதி வெளியாகிறது. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தான் நடித்திருந்த காட்சியின் மேக்கிங் வீடியோவை நடிகை சிம்ரன் வெளியிட்டுள்ளார். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருந்தார். இப்படத்தில் அஜித் ஜோடியாக த்ரிஷா நடித்திருந்தாலும் சிம்ரனும் ஒரு கேமியோ ரோலில் நடித்தார். அதன்படி அஜித் சிம்ரன் ஜோடியாக நடித்திருந்த வாலி திரைப்படத்தின் ரெஃபரன்ஸுடன் குட் பேட் அக்லியில் சில காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த காட்சிகள் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார் நடிகை சிம்ரன். வாலி திரைப்படத்தின் பின்னணி இசையுடன் வெளியான இந்த மேக்கிங் வீடியோ சமூக வலைத்தளங்களில் பெரும் வைரலாகிக் கொண்டே போகிறது. சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ திரைப்படத்தின் ட்ரெய்லர் வரும் 18ஆம் தேதி வெளியாக உள்ளது. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோஜு ஜார்ஜ் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் ரெட்ரோ திரைப்படம் மே 1ஆம் தேதி வெளியாகிறது. சூர்யா, பூஜா ஹெக்டேவின் காதலை பின்னணியாக வைத்து ஆக்ஷன் ஜானரில் உருவாகியிருக்கும் இந்த திரைப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். இந்நிலையில் ரெட்ரோ படத்தின் இசை, ட்ரெய்லர் ஆகியவை வெளியிடும் நிகழ்ச்சி வரும் 18ஆம் தேதி நடைபெற இருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதன்படி இந்த நிகழ்ச்சி சென்னை நேரு உள்ளரங்கில் நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரெட்ரோ இசை வெளியீட்டு விழாவை அடுத்து இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் தொடங்கும் என்றும் சொல்லப்படுகிறது.